ஸ்கின்ல ஈச்சிங் இருக்கு, இல்ல வந்து ரொம்ப வேர்க்குது, இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா தொடை இடுக்குல எல்லாம் ரொம்ப அரிப்பாவே இருக்குங்க, ரொம்ப உடம்பு சூடு தாங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்முடைய வீஹா மென்தால் சோப் பயன்படுத்துங்க. இதுதான் வீஹா மென்தால் சோப். இதுல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த தலைவலி இருக்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸ், டென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸ் எல்லாம் ஆகணும்னா இந்த மென்தால் சோப்பு பயன்படுத்திப்பாங்க. என்ன சோப்ல எல்லாம் ரிலாக்ஸ் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகுங்க. நிறைய விஷயம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில ஆரோமேட்டிக் ஆயில் எல்லாம் இருக்கும், அது பயன்படுத்தினா நல்லது அப்படின்ற மாதிரி எல்லாம் நமக்கு தோணும் இல்லையா? உண்மையாலுமே அந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடைக்கும். இப்ப பாருங்க மென்தால் சோப் ஷேப் பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆஹா, பெப்பர்மெண்ட், அந்த ஒரு சூட மிட்டாயின்னு வரும், அந்த சூட மிட்டாய் சாப்பிட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அப்படியே சில்லுன்னு தொண்டையில இறங்கும் இல்லையா? வெள்ளை வெள்ளையா சூட மிட்டாய் சாப்பிட்டுருப்பீங்க, ஊர் பக்கத்துல நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி இந்த மென்தால் சூப்பு மோந்திங்கன்னு வைங்களேன், நோஸ் பிளாக் எல்லாம் இருந்ததுன்னா உடனே போயிருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க. அதே போல இந்த மென்தால் சோப் பயன்படுத்தும் போது பயன்படுத்தின பின்னாடி உங்களுக்கு வேர்வை துர்நாற்றம் ஒண்ணு இருக்காது, வேர்வை கம்மியாக இருக்கும். அப்படியே வேர்த்தாலும் சில்லிப்பு உடம்புல இருக்கும். இந்த மென்தால் சோப் வாங்கி நீங்க பயன்படுத்திக்கிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கட்டாயம் கமெண்ட் பண்ணும்.